வெல்கம் டு Amma Samayal. நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜிடபிள் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல க்ரீமியாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இந்த குருமா பண்றதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட 4 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்ல மைய அரைச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தேங்காய் நல்லா அரைப்படாது. 1/2 கப் போதுமான அளவு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதோட 2 சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த குருமாக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன காலிஃப்ளவரை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு உருளைக்கிழங்குல நல்லா தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை கொஞ்ச நேரத்துக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் தூளும் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலிஃப்ளவரை சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வேகணும். அதனால இப்போ இது மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை நல்லா போயிடும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதோட 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால இந்த குருமா ரொம்ப நல்ல க்ரீமியாகவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட 1/4 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். இப்போ இதை கலந்துட்டோன்னா அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் குருமா மணக்க அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் ஸ்டைல் குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Amma Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.